ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus 13s ஜூன் 5ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி கைக்கு அடக்கமாக ஒரு OnePlus தரப்பு ஃபோன் வரப்போகுது அப்படின்றத சொல்லி கொஞ்சம் ஸ்பெக்கெலாம் மாறி இருக்குது. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட ரேட்டு 55,000 ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 50,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்சிங்கிறனால அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு மட்டும் இந்த கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பிக் பில்லியன் டே சேலு அப்படி இப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஒரு 40,000 பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நிலமை. ஆனால் லான்ச்சிங் ப்ரைஸ் 50,000 வித் கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50,000 உங்களால் வாங்கிக்க முடியும். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அவங்க மிகப்பெரிய ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக காம்பேக்டாக பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த OnePlus 13s இருக்கும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா மெயின் பிச்சாக அவங்க சேல் பண்ண போகிறாங்க. ஸோ டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.3 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்க போது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஆஸ் யூஸ்வல் 6.3 இன்ச்சில் நம்ம நிறையா ஃபோன்ஸ் பார்த்துருப்போம். கைக்கு அடக்கமாக தான் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும், அதாவது ரொம்ப சிறுசும் கிடையாது. 6 இன்ச்சுக்கு கீழே, அதாவது 6.1 இந்த மாதிரி ரொம்ப கைக்கு அடக்கமாக ஐஃபோன் மாதிரி இருக்காது. ரொம்ப பெருசு 6.7, 6.8 இன்ச்சு அளவுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்காது. நார்மலாக இப்போ நான் Xiaomi 14C வச்சுருக்கல, அந்த மாதிரி 6.3 இன்ச் ரேஞ்சுக்கு. ஸோ உண்மையிலே கைக்கு ஹேண்டியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர், இதுவும் மெயினான ஒரு செல்லிங் பாயிண்ட் தான். Snapdragon 8 Elite ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 50,000 வரைக்கும் கொண்டு போனதுக்கு ப்ரைஸிங்கான காரணமே. இவங்க 8s Gen 3 ஸோ இந்த மாதிரி ப்ராசர் கொடுத்துருந்தா இதுவும் ஒரு 40,000க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற 8 Elite ப்ராசர் கொடுத்தனாலே பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் 55. ஆனாலும் இது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, எல்லா விதத்துலேயும் இது கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் அடித்து தூக்கிடும். LPDDR5X RAM வந்துடும், UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்துடும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சில் வந்துடும். இப்போ பேட்டரின்னு பார்க்கும்போது 6280 mAh 6300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இருக்க போது. அதே மாதிரி பாக்ஸுக்குள்ளேயே ஒரு சிலிக்கான் கேஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. சிம்மேஜரி டூலு, கேபிள், லோட்டஸுக்கு புக்லோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்னா ஃபோனுன்னு வந்துட்டோம்னா பவுச்சிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு கொடுக்க போகிறாங்க. அது யூஸ்வல் OnePlus பண்ணுறாங்க. அந்த ஐஃபோனு, சாம்சங் தான் பண்ணுறதில்ல. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அடுத்து IP ரேட்டிங் இருக்குது. அதில் அவங்க மென்ஷன் பண்ணுற என்னென்னா, ரொம்ப டீப்பான இடத்துல இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டஸ்ட்டுக்கு நல்ல ஒரு டைட்டான பேக்கேஜிங்கில் இருக்கும். டஸ்ட்டு உள்ளே போகாது அப்படின்ற அடித்து சொல்கிறாங்க. வாட்டரை பொறுத்த வரைக்கும் சில ஃபோன் லான்ச் ஆகும்போது இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உள்ளே போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா. இது அப்படிலாம் சொல்லவே இல்லை. IP ரேட்டிங் இருக்குது, தண்ணிக்குள்ளெலாம் போட்டுறாதீங்க, ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா தாங்காது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா GSM மாதிரினாலலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அப்படின்றப்ப மலை சாரல்கள் பட்டாலோ இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தண்ணி படிச்சுன்னா உங்கள் ஃபோன் தப்பிக்கும். உள்ளெல்லாம் போட்டிங்கன்னா சந்தேகம் தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து மெயினான விஷயம் கேமரா. ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கேமரா தான். பிரைமரி 50 மெகாபிக்சல் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. அல்ட்ரா வைடு கிடையாது. டெலிஃபோட்டோ லென்ஸ் 50 மெகாபிக்சல், 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் போகும், 4x வரைக்கும் நம்மளால் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வைஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும். அதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி ரிவ்யூ யூனிட் நிறையா யூடியூபர்ஸ் கிடச்சிருக்கும். அவங்க ட்விட்டரில் ஷேர் பண்ணதான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, டீட்டெயிலிங் நல்லா இருக்குது, லோ லைட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அந்த போர்ட்ரேட் நல்லா சூப்பராக டிடெக்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ கேமரா, பேக் கேமரா நல்லாயிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னென்ற பார்ப்போம். செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா 32 மெகாபிக்சல் அப்படின்றது இன்றைக்கி கிடச்ச அப்டேட். அதாவது ஜூன் 2ஆம் தேதி இன்றைக்கி கிடச்ச அப்டேட். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இது 16 மெகாபிக்சல் தான் அப்படின்றத சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 32 மெகாபிக்சல் இருக்குது. லான்ச் அப்போ தான் திட்டவட்டமாக என்ன ஏதுன்றது தெரியும். அதுக்கப்புறம் 5Gக்கு 5.5G அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபோனை தான் 5.5G உங்களால் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக OnePlusோட AI ஃபியூச்சர்ஸ் இதில் புதுசாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ளா 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 அப்படின்றத போட்டிருக்காங்க. ஏஐயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வச்சு நிறைய இது பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ OnePlusம் அவங்களோட ஏஐயை பார்த்திங்கன்னா இந்த OnePlus 13ஸோட பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் கீ அப்படின்றத சொல்லி வந்திருக்கு. நம்ம OnePlusல அலாட் ஸ்லைடர் பார்த்துருப்போம், ஐஃபோன்ஸில் பார்த்துருப்போம். இப்போ iPhone 16 எப்படி ப்ரெஸ் பண்ணால் சைலண்டில் போகும்,
அத வந்து OnePlus 13Sல என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா விதமாவும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கீயோட ஃபங்ஷனாலிட்டிய பத்தி சொல்றாங்க. அதாவது OnePlus ப்ளஸ் கீயாம் அது பேரு. ஸோ அப்படி வச்சு சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு பார்க்கும்போது, இதில என்னலாம் ப்ளஸ்ஸா இருக்கு அப்படின்ற என்னோட ஒப்பீனியன சொல்றேன். பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 8 எலைட் ப்ராசஸர், டிஸ்ப்ளே காம்பேக்ட்டா டாப் நாச்சா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெலிஃபோட்டோ லென்ஸோட பயன்பாடுகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு ஃபோட்டோ சம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ ஓவராலா ஒரு பேட்டரி, ஒரு டிஸ்ப்ளே, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இது 3ம் பார்த்தீங்கன்னா இருக்குது. கேமரான்றது நம்ம ரியல் டைமே யூஸ் பண்ணா தான் தெரியும். வீடியோவில் என்ன மாரி இருக்குது, லோ லைட்ல எப்படி இருக்குது, நம்ம ரியல் டைம் யூஸ் பண்ணா தெரியும். இப்போதைக்கு ஓவராலா பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இந்த ரூ. 50,000 ப்ரைஸிங் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த டிஸ்ப்ளே, இந்த பேட்டரி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஓகேவா இருக்குது. பட் லான்ச் ஆகட்டும். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆஃபர் சேல்ல ரூ. 40,000 கண்டிப்பாக வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் லான்ச்சிங் ப்ரைஸ் 55,000, கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணால் 50,000. இது வச்சு பார்க்கும்போது இனிஷியலாக பார்க்கும்போது நல்லா தெரியுது. என்னன்றது லான்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் கைக்கு கிடச்சதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் ஏதாச்சும் கருத்துன்றதை தெரிவிங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.